நான் கட்சி ஆரம்பிச்சு தற்கூரிகளை உருவாக்குன சாதா ஊதி இல்லடா, தற்கூரிகளை உருவாக்கிட்டு கட்சி ஆரம்பிச்ச மடக்கு ஊதிடா. வாங்க என்னன்றத நம்ம டீட்டெயிலா போய் பார்க்கலாம். என்னடா அவன் எடுத்த உடனே அந்த பஞ்ச் டைலாக் சொல்றான் தான் யோசிப்பீங்க. ஆமாங்க, இவரு தான் சொன்னாப்புல. அது என்னன்னா, எல்லா விஜயும், அதாவது நான் சாதாரணமா அரசியலுக்கு நான் விஜயா போய் சேரல, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜயா அவங்க வீட்டுக்குள்ள இருந்துட்டு தான் நான் அரசியல் கட்சி ஆரம்பிச்சேன் அப்படின்னு சொல்றாப்புல. இது என்னங்க இது? அதாவது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் வீட்டுக்குள்ள போயிட்டாராம். வீட்டுக்குள்ள போயிட்டு என்ன பண்ணாருன்னு கேளுங்களேன், ஒன்னும் பண்ணிருக்க மாட்டார். எங்க வீட்டுலாம் வந்தாருங்க, அச்சு துரத்தி விட்டான். எங்க வீடு, பக்கத்து வீடு, தெரிஞ்சவங்க நிறைய பேரு வீட்டுக்குள்ள போய்கிறாப்புல, போட்டு பொலன்னு பொழுது அமைச்சோம் அவர் இந்த டைலாக் பேசுறாரு. அதுக்குதான் இந்த டைலாக்க நான் வச்சேன். ஆக்சுவலா தமிழ்நாடு என்பது பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம் சுயமரியாதை உள்ள இடம். இது எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டுக்காரங்களாம் சுயமரியாதை ஜாஸ்திடா, அவங்களாம் அப்படி பண்ண முடியாது. நீங்க எங்க வேணா போய் கேட்டு பாருலாம், அந்த அளவுக்கு சுயமரியாதை. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா என்ன ஆச்சு, கண்டிஷன் அப்ளை அப்படின்ற ஒரு விஷயம் போட்டாச்சு. எது? சுயமரியாதை. ஏன்னா சுயமரியாதை இல்லாத தற்கூரிங்க தான் இருக்கிறானுங்க. நீங்க பாருங்க, மனசு நொந்து போயிட்டேன் நான். இவங்களை நினைச்சா இன்னைக்கு நிறைய பேர் போறானுங்க, விஜய் கிட்ட ஏதோ ஒண்ணு கொடுக்கறதுக்காக போறான், பவுன்சருங்கள முச்சு தள்ளுறானுங்க, பறந்து போய் விழுறான். விஜய் பாக்குறாரு, கம்முன்னு போயிட்டே இருக்காரு. பாத்துக்கோங்க. இப்போ அந்த பையன் எவ்வளவு ஆசையா வந்தான், அண்ணன் கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தற்கூரி தான், அவன் மனுஷன் எல்லாம் கிடையாது, அவன் தற்கூரி. அவன் ஒரு மிருகம். இப்படியோ வரான், ஆசையா தானே வரான். தட்டி விடுற பவுன்சருங்க, தட்டி விடுற, நீ பாக்குற, கம்முன்னு போயினே இருக்க. யார் அவன், மனுஷனா இல்ல மிருகமா? அப்ப கூட பாருங்க திருந்தாம இவங்க பார்த்துதான் இருக்காங்க, நடக்கிறத எல்லாம் பார்த்துதான் இருக்கிறானுங்க. அங்க எத்தனை பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகுதுன்றது நீங்க பார்த்துதான் இருக்கிறாங்க. இருந்தாலும் போறானுங்களே, ஏண்டா சொர்ண கட்ட பசங்களா, உங்க அப்பா அம்மா இதுக்காக அவங்களை பெத்து போட்டாங்க? கண்ட நாய்ங்கெல்லாம் போய் தள்ளி விடுதாடா அவங்கள. போன்றாம பாருங்க, எனக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆகுதுங்க இதை பார்க்கும்போது. நம்மளுக்கு பாவமா இருக்கு, இப்படி ஒரு அவமரியாதை கொடுக்குறானே ஒரு தலைவன். இவர் என்ன தெரியுமாங்க, பின்னாடி வராதுன்னு நைஸா சும்மா சொல்றாப்புல வாய் வார்த்தையில, ஆனா பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறாப்புல. 2 வீலர்ல பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறாப்புல. உண்மை அதாங்க. ஏங்க எத்தனை பேர் இறந்துக்கிறாங்க, கை கால்லாம் உடஞ்சிருக்கு. ஒரு மனசாட்சி இல்லாம பசங்க வராங்க தெரிஞ்ச என்ன பண்ணணும்னா, அவ்வளவு பவுன்சர் இருக்கிறாங்கல்ல, அவ்வளவு பாதுகாப்பு இருக்குல்ல, வண்டியை விட்டு கீழே இறங்கி, ஏன் பின்னாடி நீங்க வந்தீங்கன்னா வரக்கூடாது, புரிஞ்சுக்க, நான் சொல்ல கேட்பீங்களா மாட்டீங்களா, அவங்கள பேசி வழி அமுச்சு விடணும். அவன் தான் தலைவன். பின்னாடியே வரத ரசிச்சு பாக்குற, கீழே ஒரு ரசிச்சு பாக்குறீங்க இல்ல? எத்தனை பேருங்க, நான் பாருங்க, எத்தனை பேர் வீடியோ பாருங்க, அவங்க டப்புன்னு கீழே விழுந்துட்டே இருக்கிறான், அடிபட்டுட்டே இருக்குது அவனுக்கு. பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. டே, நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிறோம், நம்ம தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி இவங்கள பார்த்தா, இப்ப நான் வெளியே எங்கன்னா போய் போனா கூட தமிழ்நாட்டுல இருந்து வந்துன்னு கேட்டா என்ன கேள்வி கேட்பாங்க, நீயும் தற்கூரியான்னு சொல்லிட்டு கேட்பாங்களா மாட்டாங்களா? கெத்தா சொல்லுங்க, எங்கன்னா போனாங்க, தமிழ்நாடு, தமிழியன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா சொல்ல. இப்போ நம்மளுக்கு குறுக்கி போய் நிக்கிறோம். மற்ற ஸ்டேட்டுக்காரன் பார்த்துலப்பா சிரிக்கிறான், என்னடா இந்த அளவுக்கு முட்டா பசங்களா இருக்கீங்களா நீங்க, ஏடா இப்படியா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்து கேட்கறாங்க. ஏன்னா நீங்க பாப்பீங்க, இந்தியா டுடே பல மீடியாக்கள்லாம் நம்மள ஏளனமா பார்த்து சிரிக்கிறாங்க. நம்மளுக்கு அசிங்கமா இருக்கு, இவங்களுக்கு பெருமையா இருக்கும், நமக்கு அசிங்கமா இருக்குது இதெல்லாம். நம்மளும் இங்க தானே இருக்கோம் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு, தமிழ்நாட்டுல நம்ம தானே இருக்கோம், நம்மளுக்கு அசிங்கமா தானே இருக்கும் இருக்கு. அது போல பாருங்க, ஒருத்தன் என்ன பண்றான், அப்படியே ஒடியாந்து சாமியா, விஜய் சாமியா, அப்படி என்ன பண்றான், அங்க போய் கீழே விழுந்து அப்படி கும்பிடுறான். அந்த பவுன்சர் என்ன பண்றானுங்க, அப்படியே தூக்கி இப்படி கலாசுறாங்க, இப்படி கீழே இருக்கிற பொம்மை மாதிரி இப்படி பிடிச்சு இப்படி அடிக்கிறானுங்க. பாருங்க, சாமி, விஜய் சாமி அப்படியே சாஷ்டாங்கமா அடி படுத்துறாங்க சாமி கும்பிட்டுக்குன்னு. ஏத்தினா என்ன பண்ணிடணும், ஏத்தினோன்றேன். இதுல பாரம், பூமிக்கு பாரம், சாமி அவர் விஜய். அதுக்கப்புறம் இந்த சாமி கும்பிட்டது பாத்தீங்களா, இன்னொரு டீம் என்ன பண்ணிட்டானுங்க,
ஏதோ ஸ்ப்ரே மாதிரி வச்சு விட்டானுங்க விஜய் மூஞ்சில. அவர் மூஞ்சில பற்ற போன்னு சொல்லிட்டு அப்படி குனிறாப்புல அடிச்சுனே இருக்கிறானுங்க தற்கூறிங்க. அவன் என்ன பண்றான், பவுன்ஸ் என்ன பண்றான், பேகை போட்டு மறைக்கிறாப்புல. நல்ல வேலை ஏதோ கொசு மருந்து கிசு மருந்தோம் இல்ல ஆசிட் கிசு ஆச்சுன்னு தான் என்ன ஆயிருக்கும். அதாவது பதற்றமான சூழ்நிலையே நிலவுதுங்க. நான் கேட்கறேன், எதுக்கு நான் ஸ்ப்ரே அடிச்சுங்க? ஸ்ப்ரே எதுக்கு? பிறந்தவரை கொண்டாடுறாப்புலையா இல்ல எதுக்கு அந்த ஸ்ப்ரே அடிச்சா என்ன சொல்லு. என்ன நடக்குது, எதுக்காக அடிச்சுங்க? அன்னைக்கு பாக்குறேன் பால் ஊத்துறீங்க, இன்னைக்கு பார்த்து ஸ்ப்ரே. விஜயோட ரியாக்ஷன் பாருங்களேன், ஐயோ என்னமோ அஸ்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆயிப்போச்சு. எங்க போனாலும் ஏழ்றதான், எங்க போனாலும் ஏழ்றங்க. அவ்வளோ பேர் அடிபட்டு ஊறான். அது பிடிக்குது போல அவருக்கு. அதாவது இன்னைக்கு அதாவது பாருங்க, இந்த ரத்தத்தை பார்க்காம வரமாட்டா போல. இந்த விஷக்கிருமி உலகத்திலே இப்பாற்பட்ட ஒரு விஷக்கிருமிய பார்த்ததே கிடையாது. வந்து போயிட்டாப்புல போயிட்டு வந்து எல்லாம் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் ரோட் ஷோ போய் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு மைக் எடுத்துட்டாப்புல. இன்னைக்கு என்னடா பேசுவாருன்னு பார்த்தா அதே ராமாயணம். அதே ராமாயணங்க, அதே திமுக சதி திமுக சதி திமுக சதி திமுக சதி திமுக சதி திமுக சதி சொல்றாரா? ஆனா உலகத்திலேயே இப்படி ஒரு பழிய யாரும் போட மாட்டாங்க. இப்படி ஒரு சதின்னு சொல்ல மாட்டாங்க, இவர் பழிய போட மாட்டாங்க. ஏன்னா இவர் என்ன சொல்றாப்புலன்னா, என் கூட இருக்கிறவங்களுக்கே பாருங்க, என் கூட இருக்கிறவங்களே வச்சு அவதூறு பரப்புறீங்க, யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாப்புல. எது சார் சொல்றாரு? அவங்க மனைவி சொல்றாங்க. அவங்க மனைவி இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் டைவர்ஸ் கொடுத்தாங்க பாத்தீங்களா, டைவர்ஸ் கேட்டு கோர்ட்ல அப்ளை பண்றாங்க பாத்தீங்களா. அப்புறம் வந்து இவர் வந்து யாருக்கிட்ட ஒரு தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாத்தீங்களா. அது வந்து திமுகவோட சதிங்களாங்க. பாத்துங்க, இவன் கூட இருந்து 2 குழந்தைகள் பெற்றிருக்காங்க அந்த பெண்மணி. அவங்கள வந்து திமுக இயக்குச்சான். இது யாருக்கு அசிங்கம்? ஒரு பொண்டாட்டிய வந்து திமுக இயக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றானா, இவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவன். ஏங்க நான் அப்படிதான் சொல்லுவேன், இவன் நல்ல குடும்பத்துல பிறந்தவன் கிடையாதுங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்களை வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது, அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் மக்கள் கிட்ட எடுபடல. நீ டாஷுக்கு எல்லாரும் தூக்கி போட்டு நீ அந்த நடிகை தான் முக்கியம் சொல்லிட்டு நீ போவ, உன் பொண்டாட்டி கண்டுபிடிப்பாங்க. அப்புறம் வந்து கோர்ட்ல போயிட்டு போடுவாங்க, கேஸ் போடுவாங்க. அதுக்கு திமுக தான் காரணமா? நீ குழப்பத்து போவ யாரு கூட வேணா. பொண்டாட்டி புள்ளுங்களே மதிக்கல மிஸ்டர் விஜய். நீங்க எப்படி இந்த வார்த்தையை நீங்க பப்ளிக்க சொல்லுவீங்க? அன்னைக்கும் பகர வர்த்து இல்லைன்றீங்க, இன்னைக்கு பார்த்தா கூட இருக்கணும் வச்சு இயக்குறாங்கன்றீங்க. மனுஷனா நீல? டேய் மனுஷனாடா நீலாம்? நீ அசிங்கமா இல்ல, கூச்சமா இல்ல அப்படி சொல்றேன். 30 எலெக்ஷன் 30 நாள் முன்னாடி ஆளுங்க இறக்கி விட்டு, டேய் திமுகக்கு நீ ஃபர்ஸ்ட் அரசியல் வந்திருக்கல, உன்னை பத்தி முக ஸ்டாலினோ இல்ல வந்து உதயநிதி ஸ்டாலினோ எல்லாம் உன் பேரை சொல்லி பேசிக்கிறாடா? நீங்க தலைமையில் யாராவது உன்னை பத்தி பேசிருக்காங்களா? ஏன்னா நீ அந்த அளவுக்கு தான் ஒரு ஆளு, நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்க மக்களாக நீங்க புரிஞ்சுக்கணும். தெரியுதுங்களா? இவன் மனுஷனே கிடையாது, இவன் மிருகத்தன்மை வாய்ந்தவன். நடிக்கிறான், பப்ளிக் முன்னாடி நடிக்கிறான். சினிமால போய் நடிச்சிருந்தானா இந்நேரத்துக்கு அவார்டு வாங்கியிருக்கலாம். அதை விட்டு இங்க வந்து வேஷம் போட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஜய். அசிங்கமா இல்ல? இதை கூட விடுங்க, அடுத்து ஒண்ணு சொல்றாப்புல. அது நீங்களா நினைக்கிறீங்க ஒரே ஒரு எம்ஜிஆர் தான், ஒரே ஒரு காமராஜர் தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க, வேற யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஏங்கிறது தெரியுது. அப்ப என்ன சொல்ல வரீங்க நீங்க? அந்த 3 கலந்த கலவையா உங்க சொல்லிக்கு வரீங்களா நீங்களே? மக்கள் நினைக்கிறாங்க ஒரே ஒரு காமராஜர் இருந்தாரே திருப்பி வரமாட்டாரா, ஒரே ஒரு எம்ஜிஆர் இருந்தாரே திருப்பி வரமாட்டாரா? அப்போ அந்த வழியில நீங்களா? எம்ஜிஆர் காமராஜர் அந்த வழியில நீங்க அவங்க பண்ணதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இது என்னங்க இது எப்படி ஏத்துக்கிறானுங்கன்னு தெரியல. அந்த மக்கள் கீழே உட்காந்துக்கிறானுங்க தற்கூறிங்களை பாருங்க. ஒரு மனசாட்சி இல்லாம இவரை போய் காமராஜர் சம்மந்தப்படுத்திக்கிறாரு, இவரு போய் எம்ஜிஆர் சம்மந்தப்படுத்திக்கிறாரு. இது யாருன்னா கேட்பாங்களா? இது ஒத்துப்பாங்களா? நீ என்ன கிழிச்சிருக்க இதுக்கு முன்னாடி? இந்த சினிமா படம் நடிச்சிட்டு இவங்களை ஏமாத்திட்டு எனக்கு கையில கடிச்ச தூக்கி அடிச்சலாம் போல இருக்குங்க. எனக்கு அவ்வளவு கோவம் வருது. ஆனா முட்டா பசங்களை கை தட்டுறானுங்க அதுக்கு. இன்னைக்கு எம்ஜிஆரும் காமராஜர் இருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நீ இன்னும் ஆயிருப்ப தெரியுமா மிஸ்டர் விஜய்? தேடி வந்து ஒழிச்சிருப்பானு ஒண்ணு.
எப்படி நீ என் பேரை சொல்லுவ? என் பேரை யூஸ் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? நீ என்ன போராட்டத்துல கலந்துக்கணும், நீ என்ன மக்களுக்காக பண்ணன்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்படி சொல்றாப்புல, எனக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்டிங் இருக்கு, அவங்களுக்கு ஒண்ணுனா என் கண் கலங்கும். ஏய், 41 பேரை கொன்னுட்டு ஓடி பத்திரிகையாளர் கேக்குறாங்களே, அப்ப என்ன பண்ண? அங்க போயிட்டு உண்மைங்க, அங்க போயிட்டு இறங்குறாருல, இறங்கிட்டு வரும்போது செல்ஃபி எடுக்கிறாங்க, போட்டோ எடுக்கிறாங்க. இது கண் கலங்குறது. அது 41 பேரை கொண்டு அப்பயே கண் கலங்கி அழுவுல, நீ என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஒண்ணு பாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அழுகுறாரா, கண் கலங்கி நடிக்கிறார் நடிப்பு தில்லக. ஒரு இது பேச்செல்லாம் கேட்டுக்கின்னு கை தட்டி ரசிக்கிறானுங்க பாரு. அவனுங்களை சொல்லணும், முட்டா பசங்க என்ன பண்றது? முட்டாளுங்களை வச்சுக்கிட்டு வேற என்னங்க பண்றது? வேற என்ன பண்றது? இந்த கோவம் பண்ணணும். நம்ம ஒவ்வொரு விஷயமும் நாங்க சொல்றோம், ஏன்னா நம்பாதீங்கன்னு. அதுக்கப்புறம் இன்னும் சொல்றாப்புல, இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள், அதாவது பாருங்க, சிறுபான்மையர்களா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களாம் வேஷம், திமுக வேஷம் கலந்துச்சான், அவங்க நடிக்கிறாங்களா. இவரு தான் உண்மை முகமா இருக்காராம், மதசார்பற்ற ஒரு கொள்கை முகம். இவர் கொள்கை மதசார்பற்ற கொள்கை முகமா இருக்காராம். இவரு முகம், இந்த முகம் பாருங்க, அந்த முகம் நல்லா ஃபுல்லா குஷ்டு, அந்த வீங்கின மாதிரி இந்த மூஞ்சி, அந்த முகம் இருக்குல்ல, அதுதான் ஒரு மூஞ்சான், அது கொள்கையா, மதசார்பற்ற கொள்கை முகமா, ஒட்டுமொத்த முகம் இவரு தான். மூக்க குத்தனம் போல இருக்குது எனக்கு. சிரிக்கிறேன், அந்த கோவத்தை கட்டுப்படுத்துகிறேன். எனக்கு கோவம் வெளியே வச்சுருச்சுங்கள, என்ன பேட் வச்சு வந்துடும். அதனால என்ன பண்றேன்னா சிரிச்சு சமாளிச்சிட, வர ஒண்ணும் கிடையாது இல்ல. வேற என்ன பண்றது? என்னெல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாருங்க. இது தற்கொலை கிட்ட மாட்டிட்டு நம்ம தமிழோட காப்பாற்றணுமோ இல்லையா? நான் ஒண்ணே சொல்றேன், இவங்க கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் தமிழோட காப்பாற்றணும். இந்த எலெக்ஷனோட நம்ம காப்பாத்தி ஆகணும், மிகப்பெரிய ஒரு கடமையா இருக்கு. மனசாட்சி இல்ல இவனுக்கெல்லாம். திருப்பரங்குன்றத்துல அவ்வளவு பிரச்சனை நடக்குது, ஒண்ணுமே பேசல, ஒரு ட்வீட் கூட போடல, மூடின்னு போய் உட்கார்ந்தது. நீ எதுனா பேசுனியா? இஸ்லாமிய சப்போர்ட் பண்ணி பேசுனியா? சரி, நீ கேக்குற, நீ மதசார்பற்ற முகம்ன்றிய முகம், அந்த முகம் என்ன பண்ண? இப்ப வரைக்கும் நீ என்ன பண்ண? எத்தனை போராட்டம் களத்துல இறங்கின? ட்வீட்டை தவிர வேற என்ன களத்துல இறங்கின? எத்தனை போராட்டத்தை கலந்துருக்க? ஒண்ணுத்திலையும் கலக்கல, சும்மா உக்காந்து வாய் மட்டும் பேசுறீங்க. திமுக எல்லாத்தையும் திமுக. உனக்கு பாத்ரூம் எல்லாம் திமுக. அப்புறம் இதெல்லாம் பேசிட்டு ஒண்ணு போடுறாப்புல, திருமலை படம் டைலாக். நேற்று திருமலை படம் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாரு? நல்லா இருப்போம். எப்படி நல்லா இருக்க முடியும்? உன் கூட வந்தோம் நல்லா இருப்பாங்கன்னு நினைக்கிற நீ? என்னைக்கு நீ ஒழிறியோ, நீ தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச பீட. நீ நல்லா இருப்போம்னா நீ ஒழிஞ்சாதான் நல்லா இருக்க முடியும். நல்லா இருப்போம் இல்ல, வர நல்லாவே இருக்க முடியாது. அத்தனை பேர் அடிபட்டு கீழே கிடக்குறான். எப்படி நல்லா இருப்பாங்க? அவங்க நல்லா வைக்கிறாங்க, அவங்க அம்மா அப்பா அவன் சும்மா விட நினைச்சுட்டு இருக்க. கன்ஃபார்மாக நான் சொல்ற கேளுங்க, எத்தனை ஊர் சாபம்ல, இந்த தமிழ்நாட்டுடைய மொத்த சாபக்கேடும் இந்த விஜய் தான். அவங்க சாபம் எல்லாமே சும்மா விடாது. நல்லா இருப்போம், நல்லா இருக்கும் எல்லாம். இங்க பாருங்க, அவர் சொல்றாப்புல, இது சாதாரண எலெக்ஷன் கிடையாதான். இது சாதாரண எலெக்ஷனே கிடையாது. அதனால வாக்க மிஸ் பண்றாதீங்க. காலையில ஏந்திரிச்சு டிப் டாப்பா எப்படி டிப் டாப்பா ட்ரெஸ் போட்டுக்கின்னு ஓட்டடி கையில எடுத்துக்கின்னு போயிட்டு விசில் சின்னத்துல ஒரே குத்துங்க அப்படின்றாப்புல. இன்னத்த குத்துறது. அப்புறம் டைலாக் டாஷ் வேற. ஜனநாயகன் படத்தை முடக்குனா இவன் அசந்து போயிடுவான், அலறி போயிடுவான், பயந்துருவான் நினைச்சாங்க. ஆனா அது நடக்கல. அப்புறம் எஸ்ஓபின்ற ஒண்ணு போட்டாங்க. விஜய் கட்சிக்கு, டிவிகே கட்சிக்கு மட்டும்தான் எஸ்ஓபி, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஏன்னா எல்லாருக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். நீங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றீங்களா மிஸ்டர் விஜய்? ஒரு வாட்டி ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிருக்கீங்களா? ஒன்னும் ஃபாலோ பண்ணல. ஃபர்ஸ்ட் எஸ்ஓபின்றது திமுக உருவாக்குற திட்டமாடா, முட்டா பசங்களா. அது கோர்ட் டைரக்ஷன், அது கோர்ட் போடுற கண்டிஷன் சப்ளை. அது அப்படிதான் வரணும். திமுக தான் கோர்ட்டா? எனக்கு புரியல எனக்கு இது. சரி, அடுத்து வேற என்ன பண்ணலாம்? போடு, எஸ்ஓபின்னு ஒண்ணு போடு. விஜய்க்கு மட்டும் தனியா ரூல்ஸ், தனியா ரெகுலேஷன்ஸ், தனியா கண்டிஷன்ஸ். அவனுக்கு மட்டும் போடு, மத்த கட்சிகள்லாம் விடு. விஜய்க்கு மட்டும் தனி கண்டிஷன்ஸ் போடு. அவன் வெளியவே வரக்கூடாது, மக்களை சந்திக்கவே கூடாது. என்னாச்சு? அதுவும் எடுபடல. ஃபர்ஸ்ட் எஸ்ஓபினா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. அப்புறம் சொல்றாப்புல, அதுவும் இல்ல,
என்னுடைய கூட இருக்கிறவங்களை வச்சு பழி வாங்குறது. இதே டைலாக்குங்க பிப்ரவரி 26 பேசினாப்புல. அதை வந்து ஸ்கிரிப்ட் வந்து ஒருத்தன் வந்து போட்டிருக்கான், அந்த ஸ்கிரிப்ட் பேசினான்னு சொல்லிட்டு அதையே ஞாபகம் வச்சுன்னு இன்னைக்கு என்ன தேதி, இன்னைக்கு ஏப்ரல் 7 இன்னைக்கு உட்காந்து பேசினுக்குது. ஒரே டைலாக்கு, ஒரே இது, கொஞ்சம் கூட மாற்றம் இல்லை, அப்படியே அச்சு விட்டு லாஸ்டா வந்து ஒரு பாட்டு. முன்னாடிலாம் பார்த்தோன்னா நல்லது நடக்கும் வெற்றி நிச்சயம் போயிடுவாப்புல, இப்பெல்லாம் அந்த பாட்டு ஒண்ணு, நான் தன்னந்த நீ நம்ம பாரு கொஞ்சம் தள்ளி போனா 8 கோடி பேரு, இந்த மாதிரி பாட்டு ஒண்ணு பாட்டு. அதுங்களே டிவிக்கே 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 டிவிக்கேன்னு அப்படி கத்திட்டு போயிருது. இதெல்லாம் ஒரு பொழப்பு ராஜா. ஜஸ்ட் எவ்வளோ, ஜஸ்ட் 13 days மோர், 13 to 15 days மோர் எலெக்ஷனுக்கு. அதோட உங்க சகாப்தமே டோட்டல் க்ளோஸ் ஆக போகுது ராஜா, க்ளோஸ் ஆக போகுது. நீங்க என்னதான் வந்து குட்டி கர்ணம் போட்டாலும் சரி, உருண்டு பிறண்டு அழுதாலும் சரி, விஜய் டெபாசிட் கூட வாங்குறதுக்கான ஆப்ஷனே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. உண்மை அதுதான். இந்த தற்கூரிகள்லாம் எத்தனை பேர் வந்து சூசைட் பண்ணிக்க போறாங்கன்னு தெரியல, அது வேற ரொம்ப ரொம்ப பயமா இருக்கு. அது தயவு செய்து பெற்றோர்களே, மீண்டும் மீண்டும் சொல்றேன், கொஞ்சம் உங்க பசங்களை பாதுகாப்பா வச்சுங்க. எலெக்ஷன் டேட் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து திடீர்னு வந்து என்ன வேணா அவங்க பண்ணிப்பானுங்க, அது நீங்க பாத்துங்க. அந்த மாதிரி எதனா ஒண்ணு ஆச்சுன்னா விஜய் வந்து எட்டி கூட பார்க்க மாட்டா போல ஓட்டுருவாரு. இதான் உண்மை, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மகா நடிங்க தன்னுடைய சுய லாபத்திற்காக மட்டும்தான் வந்து இவர் அரசியலுக்கு வந்திருக்காருன்றத நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அதை நெல்லையில பேசி முடிச்சிட்டாப்புல, அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து பேச போறான்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாப்புல, என்ன பேசுனதுதான் பேசுவோம், அப்புறம் நம்மள காரி துப்புவாங்கன்னு சொல்லி நினைச்சு என்ன பண்ணிட்டாப்புல ஆளு உசாரா என்ன பண்றாரு, ரோட் ஷோ மேல நின்றுக்குன்னு அவங்க தூக்கி போறதுலாம் கேட்ச் பிடிச்சின்னு விளையாடிக்கின்னு காணி போட்டுக்கின்னு நானும் பேசுவார்னு பார்த்தா தூத்துக்குடியில் போயிட்டு டக்குன்னு வந்து ஏர்போர்ட்ல ஏறி சல்ட்டா போயிட்டாப்புல. அவ்வளவுதான் முடிஞ்சு. ரோட் ஷோ பேச்சு. அதாவது வந்திருக்கீங்க, அட்லீஸ்ட் ஒரு 2 இடத்துல இது பேசணுமா வேணாமா? 2 இடத்துல யார்கிட்ட பேச போறீங்க? மக்கள்கிட்ட தானே பேச போறீங்க. இது வரைக்கும் திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்களா மிஸ்டர் விஜய்? நீங்க இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஆனா அது கூட தெரியாத அந்த தற்கூரிங்க கடவுளா பாக்குறானு உங்களுக்கு. ஐயோ விஜய்டான்றானுங்க. இது வரைக்கும் என்னன்னு எதுக்காக நீங்க திருநெல்வேலிக்கு வந்திருக்கீங்க? தூத்துக்குடி ஏர்போர்ட்டுக்கு வந்திருப்பீங்க, வேற திருநெல்வேலிக்கு எதுக்கு வந்தீங்க நீங்க? ஆனா திருநெல்வேலியில அல்வா தான் ஃபேமஸ். ஆனா நீங்க அங்கேயே போயிட்டு அவங்களுக்கு அல்வா குத்திங்க பாரு, சபாஷ், வேற லெவல் மிஸ்டர் விஜய். நீங்க அடிச்சிக்க முடியாது, பின்னி படல எடுத்துட்டீங்க. ஆனா ஒண்ணு கன்ஃபார்மா தோத்துருவீங்க.